சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழில் OMBயின் நிகழ்வு. ராணுவ முகாம்கள் குறித்து ரவிகரன் எம்பி வெளியிட்டுள்ள பலத்த சந்தேகம். மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளை அரசியல்வாதிகள் புறக்கணிக்க கூடாது சஜித் பிரேமதாசா. முடிவுக்கு வந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை சீருடை பிரச்சினை விவகாரம். விரைவில் இறுதி கட்டத்தை அடையவுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ஒரு சிறை கைதியாம். மஹிந்தவும் கோட்டபாயாவும் வரிசையில். மூன்றாவது நாளாக களை கட்டிய ஜாழ் உணவு திருவிழா. பழையில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்களுக்குள்ளும் எவ்வித நில தொடர்புகள் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள விகாரைகளுக்குள்ளும் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழின படுகொலை குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரணாக வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன், ராணுவ முகாம்களில் உள்ள இராணுவத்தினரை வெளியேற்றிவிட்டு சர்வதேச மேற்பார்வையில் ராணுவ முகாம்களையும் விகாரைகளையும் அகழ்வாய்வுக்கு உட்படுத்தி உண்மைகள் வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். செம்மணி படுகொலை உள்ளிட்ட ஈழத்தமிழர்கள் மீதான இன அழிப்பு செயற்பாடுகளுக்கு பன்னாட்டு நீதி கோரி தாயக செயலணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட நீதியின் ஊழம் இறுதி நாள் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை மொத்தம் 6,914 டெங்கு நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இது இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை 92,254 உயர்த்தியுள்ளது. புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டில் இதுவரை அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்களை கொண்டுள்ள மாவட்டமாக கம்பஹா மாவட்டம் பதிவாகியுள்ளது. அங்கு 19,671 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் 18,289 நோய் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் களுத்துறையில் 5,964 பேரும், காலியில் 5,063 பேரும், ரத்தினபுரியில் 4,946 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் டெங்கு தொடர்பாக 68 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக கேவாவசம் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சுற்றுலா வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சருக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட மற்றும் தொழில்சார் காரணங்களினால் தான் பதவியிலிருந்து விலகுவதாக புத்திக கேவாவசம் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பலைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் நோக்கில் சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற விடயம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அன்று ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பாலைப்பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பக நிலத்தில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோத கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழீழ விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்றை அல்லது வெடிபொருட்களை உற்பத்தி செய்யும் கூடத்தை உருவாக்கும் திட்டமா என பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் குறித்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கூறி நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எழுத்துமூல ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது எனவும் சர்வதேச மனித உரிமை ஆணையகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் தேசகர ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி தெரிவித்திருந்தார். அரசு சாரா அமைப்பினுடைய ஒரு நிறைவேற்று பணிப்பாளராக அவர் செயற்படுகிறார். அத்துடன் பலைப்பகுதியில் அமைந்துள்ள அரச காப்பகத்துக்கு சொந்தமான சுமார் 49 ஏக்கர் நிலப்பரப்பு சட்டவிரோதமான முறையில் துப்புரவு செய்யப்பட்டு மத்திய அரசு அல்லது உள்ளூராட்சி அமைப்புகளோ அனுமதியின்றி 3 மாடிகள் கொண்ட கொங்கிரீட் கட்டடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு தினமும் 100 முதல் 180 வரையிலான நபர்கள் பணிக்கு வருகை தருகின்றனர். இந்த திட்டத்தின் பின்னணியில் அரசு உயர் மட்டத்தைச் சேர்ந்த சிலர் உள்ளதாகவும் ஒவ்வொரு வெளிநாட்டு உதவி திட்டமாக ஒருங்கிணைக்கப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
இந்த நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் பளை பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிர்மாணம் தொடர்பில் நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் சம்பந்தமாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் நேரடியாக சென்று அந்த நிர்மாணம் தொடர்பிலான மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ள உள்ளனர் என தெரிவித்துள்ளார். அம்பாறை கல்முனை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சுகாதார உதவியாளரின் சீருடை தொடர்பான பிரச்சினை நேற்றுடன் முடிவுக்கு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 6ஆம் தேதி புதிதாக நியமிக்கப்பட்ட 37 மூவின சுகாதார உதவியாளர்கள் 9 பேர் இஸ்லாமிய பெண்கள் ஆவார். அவர்களது சீருடை பிரச்சினை தொடர்பாக சுகாதார அமைச்சு தீர்க்கமான முடிவை அனுப்பியுள்ளது. அதாவது குறித்த 9 இஸ்லாமிய பெண் சுகாதார உதவியாளர்களையும் அருகிலுள்ள கல்முனை அஸ்டப் ஞாபகாத் ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்வதற்கான உத்தரவு கிடைத்திருக்கிறது. அவர்கள் நாளை விடுப்பு செய்யப்பட இருக்கிறார்கள். அத்தோடு இந்த பிரச்சினை முடிவுக்கு வருகிறது என தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்முனை ஆதார வைத்தியசாலையின் வைத்தியசாலை குழுவின் தலைவர் பிரபல சமூக செயற்பாட்டாளர் சந்திரசேகரம் ராஜனிடம் கேட்ட போது, தாம் அதற்கான இடமாற்ற கடிதம் இன்று சுகாதார அமைச்சிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாளை அவர்கள் 9 பேரும் விடுவிக்கப்படுவார்கள். இதற்காக ஒத்துழைத்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச, அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தமது குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தாருங்கள் 2026 கலாச்சார மற்றும் உணவு திருவிழா நிகழ்வு 3வது நாளாக சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டு யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெற்று வந்தது. கடந்த 15ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை குறித்த நிகழ்வுகள் நடைபெற்றது. நிலையில் நேற்று குறித்த நிகழ்வுக்கு தொழிலதிபர் ரீச்சா நிறுவனத்தின் உரிமையாளர் கந்தையா பாஸ்கரனும் வருகை தந்திருந்தார். நிகழ்வில் வடக்கின் பாரம்பரிய உணவு வகைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் கலை பாரம்பரியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதோடு பாரம்பரிய கலை மற்றும் உணவு கலாச்சாரத்தை உலகளாவிய ரீதியில் எடுத்து செல்லும் முயற்சியாக இந்த திருவிழா அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வுகளை ஒழுங்குமுறையுடன் முன்னெடுப்பது தொடர்பான முன்னாயுத்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்று திங்கட்கிழமை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் இவ்வாண்டு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்வு தொடர்பிலும் அதனுடன் இணைந்த ஏற்பாடுகள் மற்றும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இக்கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்தவர்களுக்கான நிகழ்வை சுமூகமாகவும் பயனுள்ள வகையிலும் முன்னெடுப்பதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு மேற்கொள்ள வேண்டிய முன்னாயுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், நீதியமைச்சின் மேலதிக செயலாளர், காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர், நிறைவேற்று சபை உறுப்பினர்கள், பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் விசாரணை அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேவேளை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு நடாத்த ஏற்பாடு செய்துள்ள நிலையில் OMBயின் இந்த நிகழ்வு ஏட்டிக்கு போட்டியாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி சிறைக்குள் இருந்து தெரிவாகலாம் என புதியன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். புதியன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் அவரை நாட்டின் அடுத்த ஜனாதிபதி என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை மக்கள் தெரிவு செய்வார்கள். அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு புதியன பெரமுன தீவிரமாக செயற்படும். அனுர் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோரையும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சிறையில் அடைக்கும் நோக்கத்துடன் செயற்பட்டு வருகிறது என்று அது நமக்கு பிரச்சனை இல்லை. நீதித்துறையின் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. எம்மிடம் எஞ்சி இருப்பது நீதித்துறை மீதான நம்பிக்கை மாத்திரமே. எனவே நாமல் ராஜபக்சவையும் சிறையில் அடைத்தாலும் கூட சிறையில் இருந்தே அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம்.
நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கும் பிரச்சாரத்தின் முதல் படியாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அனுராதபுரத்தில் மாபெரும் மக்கள் பேரணி ஒன்றை நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். யாரும் எதிர்பாராத அளவில் பெருமளவிலான மக்கள் கூட்டத்தை அந்த பேரணியில் காண முடியும். இதனூடாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவுக்கு அவர்கள் தமது ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கிலே பிரதிவாதிகளின் சாட்சி விசாரணைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. வழக்கின் முறைப்பாட்டு தரப்பு சாட்சி விசாரணை 547 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த காலப்பகுதியில் 309 பேரிடம் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பொருட்கள் தடவையல் அறிக்கைகளும் சாட்சியங்களாக இதுவரை நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வர உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கைக்குரிய மகா சங்கத்தினர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் விடயங்களை நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து கண்டறிந்து பரிசீலனை செய்தே நாடு, சமூகம், வழிமுறைகள் மற்றும் கட்டமைப்புகள் என்பன குறித்து மிகவும் முக்கியமான கருத்துக்களையும் யோசனைகளையும் எப்போது வழங்கி வந்துள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மகாவிகார வம்சிக சியோமபாலி மகாநிகாயாவின் மல்பத்து பீடத்தின் சிலாபம் மற்றும் புத்தளம் பிரதான பிரிவுகளுக்குமான சங்க நாயக்க பதவியிற்காக தெரிவு செய்யப்பட்ட சித்தமுல்லே பிமல் கீர்த்தி ஸ்ரீ ஜினரத்ன வஜிர நாயக்க தேரருக்கு நாயக்கர் பதவியின் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல சந்தர்ப்பங்களில் மக்கள் பிரதிநிதிகள் மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசி பெறுவதோடு மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. அவர்கள் வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுத்தரும் சமயங்களில் அவற்றை ஒதுக்கி தள்ளிவிடாமல் ஒரு நிலைக்கு வந்து மகாநாயக்க தேரர்கள் கூறுவது குறித்து ஆராய்ந்து முன்வைக்கப்படும் யோசனை தொடர்பில் மிகவும் உன்னிப்போடு செயற்பட வேண்டும். இது ஒருபோதும் ஆளுமைக்கு பங்கம் விளைவிக்காது. நாடு, மதம் என்பனவற்றுக்காக முறையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தம்ம பதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டவாறு பயனுள்ளதை பயனுள்ளதாகவும் அனாவசியமானதை அனாவசியமானதாகவும் காண வேண்டும் என்றும், ஒருவரேனும் பயனுள்ளதை அனாவசியமானதாகவும் அனாவசியமானதை பயனுள்ளதாகவும் காண்கிறார்கள் எனில் கிளேச்சங்களை நீக்கிக் கொள்ள முடியாது. 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டுவதற்கேற்ப அரசியலமைப்பு திருத்தங்கள் ஊடாக கடம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது பொருத்தமற்ற செயலாகும். அது நீதியை நிலைநாட்டுவதற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக அமைவதுடன் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை மங்கச் செய்து ஜனநாயக வழிமுறையின் வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இதனை ஏற்றுக்கொள்வது கொள்கை வகுப்பாளர்களின் பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார்.